Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Asusல ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. Zenfone Max Pro M2 and Zenfone Max M2 அப்படின்ட்டு ஆல்ரெடி Zenfone Max Proக்கான வீடியோ நான் இன்னைக்கு மத்தியானமே போஸ்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்த அளவுக்கு டிசைனாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் அண்ட் Gorilla Glass 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது Zenfone Max M2. இப்போ தான் ரீசெண்டாக இந்த M1 லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மேக்ஸ் சீரீஸில். ஸோ அதை தொடர்ந்து உடனே வந்து M2வும் லான்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மொபைல் ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் வச்சு பார்த்தேன், ரொம்பவே கரெக்டாக ஃபிட் ஆகுது, நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்லை. அடுத்து மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் M1க்கும் M2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அண்ட் உள்ள 10 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் வந்து இவங்க கொடுக்கல இந்த பாக்ஸில் வந்துட்டு. ஸோ ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் டோட்டலாக Zenfone Max Pro M1 நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அதே போலயே தான் இருக்குது. அந்த M1 எப்படி இருந்ததோ அதே போல தான் இந்த Max M2 இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வேரியண்ட்ல வருது. ஒன்று வந்து ப்ளூ, ஒன்று வந்து பிளாக். ஸோ ரெண்டுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மொபைலோட பாடியை பொறுத்த வரைக்கும் மெட்டல் பாடியில் மேக் பண்ணியிருக்காங்க. மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரில் சவுண்ட் கேட்டேன், நல்லா தான் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு ரெண்டுமே 4G வோல்ட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் SD கார்டு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் அ டைமில் நீங்கள் மூணையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பை பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா 1.8 அப்பாச்சர் வேல்யூட வருது. அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க வித் ஃபிளாஷோட வருது. அண்ட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அண்ட் EAS சப்போர்ட்டோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல நார்மலாகவே தான் ஒர்க் ஆகுது. மொபைலோட ஃப்ரண்ட்ல நாச்சோட வருது. ஸோ நாச் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருக்கு ப்ரோ M2 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடியது 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பாச்சர் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க வித் ஃபிளாஷோட வருது. அண்ட் இதுலையும் ஃப்ரண்ட்லையும் EAS வந்து சப்போர்ட் வந்து சீக்கிரமே கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த அப்டேட்ல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் இதில் ஃபிளாஷ் இருக்குது, இயர்பீஸ் எல்லாமே வந்து இந்த நாச் ஏரியாவில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.26 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதனால் நீங்கள் யூடியூப்லாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 720 பிக்சலில் தான் வீடியோஸ் பார்க்க முடியும். 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த மொபைல் வந்து வருது. ஸோ அந்த மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பெரிய அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா M1ல Snapdragon 430 யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 632 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பெரிய அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். அண்ட் மொபைலோட வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு Oreo தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பியூர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த ஒரு ஸ்கின்மே வந்து இதில் யூஸ் பண்ண கிடையாது. அண்ட் மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh வருது. ஸோ இதுதான் இந்த மொபைலோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கக்கூடியது இந்த ப்ரோவோட M2 வெர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மத்தியானம் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அது வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபுல் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதையும் நான் ரிவ்யூவில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க.